இப்போ மேக்ஸிமம் நம்ம கிட்ட வரவங்க 2 விஷயத்துக்கு வராங்க. ஒன்று ஹேர் லாஸ் போடுறாங்க. ஹேர் லாஸ்க்கு வந்தாங்கன்னா முதல்ல வந்து டாக்டர் கவுன்சிலிங் ஃப்ரீ முதல் விஷயம். அப்புறம் நம்ம என்ன மாதிரி ஹேர் லாஸ் இருக்குன்னா ரூட்ஸ் என்ன மாதிரி கண்டிஷன் இருக்கு, அவங்களுக்கு என்ன மாதிரி தின் ஹேர் இருக்கா, இல்லை ஏதாவது டேண்ட்ரஃப் இருக்கான்னு செக் பண்ண போறோம். இப்போ நம்ம இது பேசிக்லி நம்ம வரவங்களுக்கு பேஷண்ட்டுக்கு ஃப்ரீ கன்சல்டிங் தான். அதில் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரீயாக செக் பண்ணிக்கலாம். வெளியெல்லாம் அது காஸ்ட் வாங்குவோம், நம்ம கிட்ட அது ஃப்ரீயாக தான் இருக்கும். முதல்ல நம்ம எப்படி ஒரு ஹேரை செக் பண்ண போறோம்னு பார்த்துக்கலாம். மானிட்டர் தருதா உங்களுக்கு? அப்படியே பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரூட்ல என்ன எப்படி ஒரு கிராஃப்ட் ஒரு அதாவது ஒரு ஃபாலிகல்ஸ்ல எத்தனை கிராஃப்ட் இருக்கு பார்க்கணும். இப்போ பார்க்கலாம் டேண்ட்ரஃப் தெரியுதுங்களா உங்களுக்கு? தெரியுங்களா? பக்கத்துல ஒரு மாதிரி நீங்க பார்க்கலாம். இதில் பாருங்க லைட்டா டேண்ட்ரஃப் தெரியுது. ஓகே. ஸோ நம்ம ஏன் இதை பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இவங்களுக்கு எந்த அளவுக்கு டேண்ட்ரஃப் இருக்கு, ஒரு விஷயம் எந்த அளவுக்கு டேண்ட்ரஃப் இருக்கு. இப்போ வந்து அதாவது இந்த ஹேரோட ஃபாலிகல்ஸ், அதாவது நீங்க எண்ணிக்கையில சொல்ல போனா ஒரு சராசரி மனுஷனுக்கு 70,000 1,20,000 இருக்கும். ஸோ இது ஏதாவது குறைஞ்சிருக்கா இருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்றோம். முதல்ல இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதை செக் பண்ணி பார்த்து தான் ஒரு ட்ரீட்மெண்ட் ரெஃபர் பண்றோம். டேண்ட்ரஃப்க்கு அந்த பிஆர்பியா, ஜிஎஃப்சியா, ஸ்டெம் செல் தெரப்பியா, இல்லை நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் அதை டாக்டர் பார்த்துட்டு கவுன்சிலிங்ல கிளியராகவே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க பண்ணிக்கலாம். முதல் விஷயமா பார்க்கறது இந்த மானிட்டர்ல பார்த்துட்டு நம்ம கிளீனா செக் பண்ணிக்கலாம் என்ன மாதிரி கண்டிஷன்ஸ்ல இருக்கு, இவருக்கு என்ன மாதிரி. இதுவே பால்ட் ஏரியா வராங்க அப்படின்னு சொன்னா இந்த இடம் பால்ட் ஏரியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம்னா இந்த மாதிரி டோனர் செக் பண்றோம். இந்த டோனர்ல வந்து பாத்தீங்கன்னா பாருங்க இந்த ரூட்ஸ் எவ்வளவுன்னு பார்க்கலாம். இந்த மானிட்டர்ல பாத்தீங்கன்னா தெரியும். இந்த மானிட்டர்ல உங்களுக்கு வந்து எவ்வளவு ரூட் இருக்குன்னு தெரியும். பாத்தீங்களா? இப்ப கிளியரா அதை நம்ம கவுண்ட் பண்ணி இப்ப இந்த ஏரியா எவ்வளவு பால்டா இருக்குது, இங்க டோனர் ஏரியா எவ்வளவு கொடுக்கக்கூடிய பகுதியா இருக்குன்னு சொல்லிட்டு அதை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். அப்புறம் பிஎட் மற்ற விஷயங்களை இந்த மாதிரி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பேஷண்ட் நம்ம சொல்லுவோம். ஸோ இது பாத்தீங்கன்னா ஸ்டெப் 1 இவ்வளவுதான் முடிஞ்சு. நீங்க வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கதான் இப்ப நம்ம இதை பாக்குறோம். இதை எதுக்கு பாக்குறோம்னா ஒரு விஷயம். இதுவே இந்த மாதிரி பாத்தீங்கன்னா லேசர் ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரிலாம் லேசர் இருக்கு. இதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி லேசர் ட்ரீட்மெண்ட், அதாவது டேண்ட்ரஃப் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி லேசர் எடுத்துக்கலாம். ஒரு 5 minutes வச்சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லேசர் எடுத்தா இது லேசர் இதுலயும் நிறைய ரகங்கள் இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எடுப்போம். ஒரு 5 minutes வைக்கும் போது இந்த டேண்ட்ரஃப்லாம் வெளியே வந்து ஸோ அப்போ வந்து பிஆர்பி ஜிஎஃப்ஸ் கொடுக்கும்போது கிளியரா உங்களுக்கு வந்து அது சரியான ஒரு இது கிடைக்கும். உங்களுக்கு ஹேர் லாஸ்லாம் ஈஸியாக ஸ்டாப் ஆகிடும். இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இது டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட். டேண்ட்ரஃப் இருக்குன்னா இந்த டேண்ட்ரஃப் வந்து கம்மி பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தேவைன்னாலும் டாக்டர் பார்த்துட்டு சொல்லுவாங்க. இது பெரிய காஸ்ட்டாக இருக்குது. 300-500 பீஸ் தான் இருக்கும். அதனால இது வந்து பெரிய காஸ்ட் நீங்கள் நினச்சி வெளியே பாத்தீங்கன்னா ஒரு 3 செட்டிங்க ஒரு 20,000-25,000 கேட்பாங்க. நம்ம கிட்ட அந்த மாதிரி கிடையாது. டேண்ட்ரஃப் கிளியர் பண்றதுக்கான லேசர் ட்ரீட்மெண்ட். ஓகே ப்ரோ. இப்போ வந்து டேண்ட்ரஃப் பொறுத்த வரைக்கும் இது பாய்ஸ்க்கு மட்டும் தான் இல்ல கேர்ள்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும். ஓகே. ஸோ கேர்ள்ஸ் கால்ஸும் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. எல்லாருக்குமே பிரதர், எல்லாருக்கும் உண்டு. ஸோ ஓகே ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா பார்த்துடலாமா? பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா இதை ஜிஎஃப்சின்னு சொல்லுவோம், க்ரோத் ஃபேக்டர் கான்ஸ்டன்ட் போது இந்த மாதிரி ஹேர் லாஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு இதை பண்ணிட்டு இருக்கோம். இது பிளாஸ்மா. இந்த மாதிரி பிளாஸ்மா அதாவது பிளட்டை ட்ராப் பண்ணி இந்த மாதிரி ஜிஎஃப்சி ட்ரிப்ல போட்டீங்கன்னா இதை ரெட் பிளட் செல்ல கீழே தள்ளிட்டு இங்க மட்டும் பிளாஸ்மா மேல வச்சிருக்கோம். ஸோ இதை தான் நம்ம எடுத்து இன்ஜெக்ட் பண்ணுறோம். இதனால என்னன்னா உங்களுக்கு ஹேர் தின்னிங், ஹேர் லாஸ், அது மாதிரி டேண்ட்ரஃப் மற்ற விஷயங்களும் இது சரி பண்ணும் எல்லாமே. இதுல சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. ஏன்னா பாதுகாப்பான விஷயம் வந்து ஏதாவது பெயின் ஏதாவது இருக்குமா அவருக்கு? பெருசா இருக்காது, மைல்டா சும்மா எறும்பு கடிச்ச மாதிரி. ஓகே. இந்த பெயினை வந்து தெரியாம இருக்கிறதுக்காக எதுவும் அதுக்கு எதுவும் தேவை? ஏன்னா அப்படி கொடுக்கலாம், அதுக்கு நிறைய இது இருக்கு. பட் அந்த அளவு அது வலிக்காதுன்ற இல்ல, அது அந்த அளவுக்கு வலிக்காது. மட்டும் ஜிஎஃப்சி வலிய தராது. அதெல்லாம் என்னன்னா அந்த மாதிரி கொடுக்கும் போது இந்த ஜிஎஃப்சி போடும் போது என்ன ஆகும்னா அந்த மெடிசன்ஸ் இது கூட கலந்து பிளட்டுக்குள்ள ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால அது கொடுக்கக்கூடாது. பிளட்டுக்குள்ள அதை கொடுத்துட்டு போடலாம். வலியை தாங்க முடியாத ஆட்களுக்கு மட்டும் அந்த ஜெல்லை யூஸ் பண்ணணும். சென்னை ஹேர் ஸ்டுடியோ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜிஎஃப்சிக்குலாம் வந்து ஆஃபர்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தீங்க. இந்த டைம்ல ஏதாவது இருக்கா? இப்போ போட போற ஆஃபர் நீங்க பொங்கல் டைம்ல தான் ஒரு 15 days வரைக்கும் ஒரு டிஆர்பி வெறும் 500 பண்ணிக்கலாம். 500 வெளியே கட்டிங்கன்னா 5,000 8,000 10,000 கேட்பாங்க. அது 500 பண்ணிக்கலாம். ஒரு ஜிஎஃப்சி 1000 பண்ணிக்கலாம். ஓகே. ஜஸ்ட் 15 டேஸ்க்குள்ள 15 நாள் எடுத்துக்கலாம் நீங்க. அந்த வரைக்கும் அந்த மாதிரி ஆஃபர் போடுறேன். எல்லாரும் பொங்கல்ல இருந்து எடுத்துக்க ஒரு 15 நாள் வரைக்கும் எடுத்துக்கலாம் நீங்க. பெரிய ஆஃபர் இது.
அதனால நீங்க அந்த ஆஃபர் மென்ஷன் பண்ணி போடுங்க. கண்டிப்பா. சரி, ஓகே. நம்ம கிளியரா பாத்தீங்கன்னா ஜிஎஃப்சின்றத வந்து லைவா வந்து பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்ன நம்ம பார்க்க போறோம்? இப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன், அதாவது ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் லைவா பார்க்கறது வந்து ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா நம்ம சென்னை ஹாஸ்பிட்டல் கிளினிக்ல இது வரைக்குமே ஒரு லைவ் வீடியோவே எப்படி நம்ம ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன் பேஷண்ட் என்ன மாதிரி மாற்றம் இருப்பாரு, அவரு என்ன பண்றோம், உள்ள பெரிய வலி இருக்குமா, மற்ற விஷயம் கூட நம்ம உள்ள போய் பார்ப்போம். அப்புறம் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணும்போது நீங்க பெருசா யோசிச்சுட்டு இருக்கீங்களா, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நார்மலா ஸ்கின்ல பண்ணக்கூடியதான் நம்ம நேர்லயே பார்த்துக்கோம். ஓகே, ஸோ லைவ்லேயே போய் பார்த்துக்கலாம். ஓகே பிரதர், ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஏர் டிரான்ஸ்பிளரேஷன் பண்ணுற ஏரியாக்கே வந்து வந்தாச்சு. ஸோ லைவாக வந்து நிறைய பேர் வந்து காமிக்க மாட்டாங்க, நீங்கள் வந்து காமிக்கிறீங்க. ஸோ அது வந்து என்ன ரீசன் பிரதர்? அது ரீசன் என்ன, நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். இப்போ பண்ணிக்கூடிய பேஷண்ட்டுக்கு பயம் இருக்குதா இல்லையா, பண்ணிக்கக்கூடிய பேஷண்ட் வந்து அவர் வந்து முடிச்சுட்டே பண்ணிட்டு இருக்காரு. அதாவது நிறைய பேர் இது பண்ணும்போது கான்சியஸ் இருக்காதுன்னு நினைப்பாங்கல்ல, அப்படிலாம் கிடையாது. நார்மலா ஸ்கின்ல பண்றதுனால ஒரு பாதுகாப்பான விஷயம். அப்புறம் வேர்ல்ட்லயே, அதாவது உலகத்திலேயே அதிக கேஸ் பண்ண நம்ம சென்னை ஹாஸ்பிட்டல் தான். அதுல என்ன ஸ்பெஷல்னா எல்லாமே லைவ் வீடியோ இருக்கும் உங்களுக்கு. நீங்க எந்த வீடியோ எடுத்தீங்கனாலும் அது பண்ணக்கூடிய வீடியோ இருக்கும். அப்போ மக்களுக்கு ஈஸியா அது புரியும் நினைக்கிறேன். ஒரு விஷயம் தப்பா ரைட்டா, என்ன பண்றாங்க, என்ன மெத்தட்ல பண்றாங்க, இது பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்குன்றது எல்லாமே தெரியணுன்றதான் நான் எப்பவுமே லைவாவே சொல்லுவேன் ஒரு விஷயத்த. ஓகே, சோ பேஷண்ட் கிட்ட நீங்க நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்கணும்னாலும் கேட்டுக்கலாம். காரணம் கட்டிக்கலாம் இதுல பெரிய வலியோ மற்ற விஷயங்களும் இதுல இருக்காது. மேக்ஸிமம் பண்ணக்கூடியதும் சாதாரணமா இருக்கும், கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். ப்ரோ, என்னை பொறுத்தவரை யூடியூப்ல நம்ம வந்து ஓப்பன் பண்ணாலும் சென்னை ஏர் ஸ்டுடியோன்றது ஒரு நேமா வந்து இருக்கு, ஏர் டிரான்ஸ்பிளரேஷனாலே. பட் நிறைய கிளினிக்ல பாத்தீங்கன்னா இப்ப வந்து அந்த விக் மேட்டர் வந்து கொண்டு வராங்க. நம்ம ஸ்டுடியோ பொறுத்தவரையிலும் வந்து பியூர்லி வந்து ஏர் டிரான்ஸ்பிளரேஷன். ஏன் அது வந்து நீங்க வந்து கொண்டு வர மாட்டீங்க? என்ன காரணம் கேட்டீங்கன்னா, விக்ன்றது ஒரு ஆர்டிஃபிஷியல், ரைட்டுங்களா? அதனால அலர்ஜி வரலாம், செஸ்ட் பெயின் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேர் அதை சொல்ல மறுக்கிறாங்க. பாடி அலர்ஜி வரலாம், முதல் விஷயம். நைட்ல சரியா மூளைக்கு காற்றோட்டம் போறதுனால பல பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால விக்கு வைக்கிறது தப்பா ரைட்டானா, நீங்க முதல்ல அதை நீங்க சரியா சர்ச் பண்ணிட்டு போங்க. விக்கு எதுக்கு வைக்கணும்? இன்னைக்கு அட்வான்ஸ் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் இருக்கு. அதாவது நீங்க விக்கு வச்சு போலியோ வாழ்றதுக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ரியலியா 10 நாள்ல சொட்டத்துல பழ முடியும் பார்க்கலாமே, ஏன் போலியோ வாழணும்? அதனால இந்த போலியான விஷயங்கள்லாம் செய்யறது கிடையாது. ஓகே ப்ரோ. ஸோ ப்ரோ, நான் ஒன்னே வந்து கேட்குறேன், நீங்க தப்பா வந்து எடுத்துக்கூடாது, ஓகேங்களா? ஸோ எப்படின்னா இப்போ நிறைய வந்து யூடியூப் நீங்க வீடியோ வந்து போடுறீங்களா, பட் அதுல இருக்கிற மாதிரி தான் நீங்க வந்து பண்றீங்களான்னு சொல்லிட்டு நான் பேஷண்ட் கிட்ட வந்து கேட்கலாமா? கேட்டுங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ, நீங்க வந்து எதை பார்த்து வந்து சென்னை ஏர் ஸ்டுடியோ வந்து சூஸ் பண்ணதுக்கு ரீசனா? ஸோ யூடியூப் தான் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. நீங்க யூடியூப்ல வீடியோ பார்த்த மாதிரியே உங்களுக்கும் வந்து ட்ரீட் பண்றாங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்படியே தான் பண்றாங்க. வீடியோல ஒரு மாதிரி, நேர்ல ஒரு மாதிரி வந்து பண்றது இல்லை. ஓகே, அந்த வீடியோல இருக்க பேஷண்ட் தவிர்த்து நீங்க இருக்கீங்க, அது மட்டும் தான் சேஞ்சஸ், வேற எதுவுமே இல்லைல்ல? சூப்பர் ப்ரோ. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ஜிஎஃப்சி, பிஆர்பி, இந்த ஏர் டிரான்ஸ்பிளரேஷன் எடுத்துக்கோங்களேன். மற்ற கிளினிக்ல வந்து பிரைஸ் ரேஞ்சே வேற. பட் நம்மளதுல பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, இந்த மிடில் கிளாஸ் பீப்புள், ஸோ எல்லாருக்குமே வந்து அஃபோர்டபுளா இருக்கு. அதுக்கு வந்து இன்னும் ரீசன், ஏன்னா எல்லாருமே வந்து ஷர்ட், இந்த ட்ரெஸ்ஸஸ்ல கம்மி பட்ஜெட்ல குத்து பார்த்துருப்பாங்க. பட் ஆனா ஏர் டிரான்ஸ்பிளரேஷன்ல லோவா பண்ணிட்டு இருக்கிறது நீங்க மட்டும் தான். என்ன ரீசன்? அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, வேர்ல்ட்லயே அதிக கேஸ் பண்றாங்க. தொடர்ச்சியா ஒருத்தவங்க ஒரு பேஷண்ட் எடுத்துட்டு அதுலயே அவங்க லட்சக்கணக்கில் வாங்குறாங்க. நாங்க தொடர்ந்து ஒரு நாளைக்கு 4 கேஸ் பண்ணுவோம். அதனால நமக்கு வந்து அது கம்ஃபர்டபுளா ஆயிடும். அது மட்டும் கிடையாது, இந்த துறையில நம்ம வர்றதுக்கான எல்லாருமே பண்ணிக்கணும். ஆக்சுவலி நீங்க வந்து ஏழையா இருந்தா பணக்காரங்க, ஒரு கம்ஃபர்டபுளான பிரைஸ் இருந்தா எல்லாருக்கும். ஆமா, இல்லைன்னா அது கிடைக்காது எல்லாருக்குமே. அந்த ஒரு விஷயமும் இதுல இருக்கு. அது இல்லாம எனக்கு இதுவே லாபம் தான். இன்னொரு விஷயம் சொல்ல போனா, எனக்கு இதுவே லாபகரமான விஷயமா இருக்குது. எனக்கு வந்து மத்தவங்கள மாதிரி எனக்கு அப்படி இதுல லாபமே இல்லை, நான் வந்து சேவை தான் செய்ய வந்திருக்கேன்னு சொல்லல. பட் இருந்தாலும் எனக்கு இதுல லாபம் கிடைக்கிறது போதுமானது. இதை கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு பிஆர்பி வெளியே கேட்டீங்கன்னா 1000, நீங்க உங்களுக்கு சர்ச் பண்ணி போறாங்க 1000 10,000 நம்ம கிட்ட வெறும் 1000 rupeesக்கே கிடைக்கும். நான் ஆஃபர் போட்டுனா 500 ரூபா கூட பண்ணுவேன் சில நேரத்துல. இந்த ஆஃபர் நீங்க போடுறல, இப்ப நீங்க அதை சொல்லலாம். ஒரு ஜிஎஃப்சி 1000 ரூபாய்க்கும் ஒரு பிஆர்பி 500 ரூபாய்க்கு பண்ண போறேன். ஒரு 50 days மக்கள் வந்து எல்லாருமே எடுத்துக்கலாம். இந்த ஆஃபர் நீங்க மென்ஷன் பண்ணியே போடுங்க. கண்டிப்பா 100% அடிஷனலா எந்த பைசாவும் கிடையாது. அதனால நீங்க அதுக்கு பயப்பட வேண்டாம். அதே நேரத்துல ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் இந்த 2 day ப்ராசஸை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தே நான் தான். நான் தான் அந்த 2 day ப்ராசஸ் 2 day ப்ராசஸ் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து நான் தான் கொண்டு வந்தேன். தமிழ்நாட்டுல முதல்ல 2 day ப்ராசஸ் கொண்டு வந்து நான் தான். 1 day ப்ராசஸ்ல நான் பல ஆயிரம் கேஸ் பண்ணிருக்கேன். அதுலயும் அது நான் அப்பத்துல ஒர்க் பண்றேன். அதனால அப்பயும் நான் நிறைய டிரான்ஸ்ஃபர் பண்ணிருப்போம். இந்த தமிழ்நாட்டுல இதை கொண்டு வந்து இதை பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்ல பண்ணது. அதே நேரங்கள்ல இந்த ஹேர் டிரான்ஸ்ஃபர் ஹை டென்சிட்டி பார்க்கலாம். இதுல மைக்ரோ எஃப்இன்னு சொல்றோம். நீங்க வெளியே சொல்லும் போது அதுக்கு தனி பேமெண்ட் சொல்லுவாங்க. மைக்ரோ எஃப்இன்னா ஒண்ணுல பஞ்சஸ் ரொம்ப மைல்டா சின்னதா இருக்கும். அது சைஸோட கம்மியா இருக்குனால இந்த ஸ்கின்ன
ரொம்ப துல்லியமா கட் பண்ணி எடுத்துட்டு வரும். அப்புறம் அடையாளம் தெரியாது. இதுல நிறைய ஸ்பெஷல் உண்டு. இதுல இப்ப என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஏன்னா மக்கள் பார்க்கும்போது வந்து கன்ஃபியூஸா இது வந்து ஒரு நாத்து நடுற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு பகுதியில இப்பன்னா ஒரு பகுதியில பின்ல எக்ஸ்ட்ரக்ஷன் பின்தல்ல இருந்து முடிய எடுத்த முடிய இம்ப்ளான்டேஷன் பண்றோம். அது வந்து கிராஃப்ட்னு சொல்றோம். இங்க பாருங்க நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதைதான் நாங்க கிராஃப்ட்னு சொல்லுவோம். இந்த கிராஃப்டை தான் நம்ம வந்து இம்ப்ளான்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம். இது சின்ன சின்னதா எடுத்துலாம். ஆமா, இது இம்ப்ளான்டேஷன் பண்றோம். பாருங்க. இதுதான் நிறைய பேர் எண்ணிக்கையில சொல்லுவாங்க, அது ஒரு ஃபேக். இது எவ்வளவு மைல்டா இருக்கு, இது எப்படி எண்ண முடியும்? ரொம்ப சின்ன சைஸா இருக்கிறதுனால இதை எண்ண முடியாது. நிறைய விஷயங்கள் கொஞ்சம் நமக்கும் வெளியே இருக்கவங்களுக்கு வித்தியாசங்கள் இருக்கும். அதனால நம்ம வந்து லிமிட்டட் கிடையாது. அவங்க டோனர் எவ்வளவு சப்போர்ட் பண்ணாலும் அதை பண்ணுவோம். அது வந்து 5000 இருக்கலாம், 8000 10,000 இருக்கலாம். அதுக்கு தனி பேமெண்ட் கிடையாது. அப்புறம் நீங்க தங்குறது, சாப்பிடுறது, மற்ற மெடிசின்ஸ் எல்லாமே சேர்த்துதான் பேமெண்ட் வாங்குவோம். அடிஷனல் பேமெண்ட் எதுவும் கிடையாது. சூப்பர். அதுலயும் ஒரு விஷயம். சோ அதே மாதிரி கேட்கலாம். ஓகே ப்ரோ, ஏதா பெயின் ஏதா இருக்கா ப்ரோ உங்களுக்கு? கேட்டுங்க. பெயின் சுத்தமா கிடையாதுன்னா? ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் வந்து நம்மளோட சென்னை ஸ்டுடியோ பொறுத்தவரையிலும் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ். வீடியோவில் வந்து சொல்லுவாங்க, எல்லாமே எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அதே ப்ரைஸில் தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்களா எப்படி? எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லைல்ல ப்ரைஸ்லாம்? ஓகே. ஸோ அதேமாரி வந்து இந்த ஃபுட் ஃப்ரீன்றது, ரூம் ஸ்டே எல்லாமே பார்த்தீங்கன்னா அதே தான். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகேண்ணா. ஆனால் அதேமாரி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பின்னாடி வந்து லோவா இருக்கும், பட் பிஎட் வச்சிருப்பாங்க. சில பேருக்கு வந்து பிஎட்ல வந்து எடுப்பாங்கன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் பாத்தீங்கன்னா உண்மைதான். பாருங்க, பிரதருக்கு எடுத்துக்க பாருங்க பிஎட்ல. ஓ, சோ இவருக்கு பாத்தீங்கன்னா பிஎட்ல இருந்தா பாக்கலாம். பாருங்க, எடுத்துக்க பாருங்க. தெரியுங்களா? பிஎட்ல எடுத்துக்கலாம். ஓகே. அதாவது நீங்க வந்து ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன்ன்றது உடம்புல இருக்க எல்லா பகுதியில இருந்து முடி எடுக்கலாம். ஓகே. சோ சில பேர் வந்து தலையில இருந்து பின்னங்கள்ல இருந்து வச்சிட்டு இருக்காங்க. டோனர் வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் இது டோனர் எடுப்போம். இந்த டோனர் பற்றாக்குறை ஏற்படும் போது இந்த பியர்ட் எடுக்கிறோம். அதுவும் பத்தலன்னா பிரைவேட் பார்ட், அப்புறம் செஸ்ட் ஹேர், அப்புறம் பாடியில் இருக்க பாடி ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன்ஸ். ஸோ அப்போ நீங்க இதெல்லாம் பண்றது அப்படியே வந்து நீங்க சொன்னா பண்ண மாட்டாங்க. டாக்டர் கவுன்சிலிங்ல என்ன மாதிரி கிராஃப்ட் இருக்கு, உங்களுக்கு எப்படி நீங்க டச் பண்ண முடியும், மற்ற தகவலாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்றது தான். ஓகே. டாக்டர் வந்து அதுல வந்து எல்லாமே உங்களுக்கு கிளியராகவே இருக்கும். நீங்க வந்து எதை பத்தி கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு எல்லாம் செக்அப் பண்ணி ஒரு பிளட் டெஸ்ட் ப்ராப்பரா ஒரு பிளட் ரிப்போர்ட் எடுத்து அதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னா மட்டும்தான் நீங்க பண்ணிக்க முடியும். சூப்பர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கவங்களாம் அதை வந்து பண்ணிடுறாங்க பள்ளிக்கரணையில வந்து. பட் ஆனா எங்க நம்மளோட பிரான்ச்சஸ் திருச்சியில இருக்கு. நம்ம திருச்சியில இருக்கு. அது நம்ம ஒரு 4 இயர்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. ஓகே. இது 7 இயர்ஸ் மேல ஆயிடுச்சு இங்க வந்து இங்க பண்ணி. அதனால இந்த 2 இடத்துல நீங்க பண்ணிக்கலாம். ஒரு புதிய கிளினிக் ஓபன் பண்ண போறேன் இங்க பள்ளிக்கரணை. நம்ம இது சென்னை சில்க் ஆப்போசிட்லயே புதுசா ஒரு கிளினிக் வருது. அது நான் வரும்போது கட்டாயம் பண்றேன். அது இல்லாம இன்னொரு ப்ராஜெக்டும் பண்ண போறேன். அதாவது நீங்க வீட்டுல இருந்தே டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி. ஓ அப்படியா? அதுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆனா நம்ம அதை வந்த உடனே நம்ம அதை பத்தி கிளியரா சொல்லலாம். சூப்பர்ண்ணா சூப்பர். கொஞ்சம் பேஷண்ட் கிட்ட வந்து பேசுறேன். ஓகேங்களா ப்ரோ? நீங்க வந்து எங்க இருந்து ப்ரோ வரீங்க? கிருஷ்ணகிரியில இருந்து வரீங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அப்பாயின்மெண்ட்டுன்னு இருக்குல்ல, ஸோ இந்த ஒரு கிளினிக் பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ நாள் வந்து இது பண்ணாங்க, எத்தனை நாள் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் போட்டாங்க? ஏன்னா கம்மி ப்ரைஸில் பண்ணுறது வந்து நான் எப்படி சொல்கிறதுன்னா, சில பேர் வந்து அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப அலைவிடுவாங்க. ஸோ இந்த ஒரு கிளினிக் பொறுத்தவரையிலும் எப்படி இருந்துச்சு அதெல்லாம்? கன்சல்ட் பண்ணாம ஓகே. பார்த்தேன். சரி, ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஓகே. அதுக்கப்புறம் சரி பிளட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னாங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா அதுக்கு ஒரு 2000 ஆகும்னாங்க. ஓகே. அது பே பண்ணி வச்சு பிளட் டெஸ்ட் பார்த்துட்டு ஒரு அடுத்த நாள் ரிசல்ட் சொல்லிட்டாங்க. ஓகே. ரிசல்ட் சொன்னோடனே சரி அப்பாயின்மெண்ட் வந்து நீங்கள் சொல்லுங்கள் எப்போ வேணும்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன் ஒரு 1 வீக் ஆகுங்க, நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி அதுக்குள்ளே கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் பாருங்கள், பட் ஆனால் ஒரு 2 டேஸ் தான் டைம் ஆகும். 2 டேஸ்க்குள்ளேயே வந்து முடிச்சிக்கலாம், ஏன்னா 2 செஷன் இருக்கும் அப்படின்னாங்க. அதனால 2 செஷன் வந்தால் உடனே ஒரு 2-3 நாள் தான் ஆச்சு. 3 நாளுக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க. ஸோ இங்கே டாக்டர் சப்போர்ட்லாம் வந்து எப்படி ப்ரோ? நல்லா இருக்குங்க அது. ஓகே ப்ரோ. நிறைய கிளினிக்ல பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா கம்மி ப்ரைஸில் வந்து பண்ணுறது வந்து ரொம்ப ரேரு. பட் ஆனால் பண்ணால் அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து அலைய விடுவாங்கல்ல. பட் ஆனால் ப்ரோ வந்து சொல்கிறது வந்து நாங்கள் எப்படி அப்பாயின்மெண்ட் போடுவோம்னா பிஃபோரவே சொல்லிடுவோம். ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து முன்னாலே சொல்லிடுவோம் இந்த டேட்டுக்கு வாங்கன்னு. நம்ம வந்த உடனேயும் பண்ண முடியாது, அவங்க கொடுக்குற டேட்ல வந்து அவங்க பண்ணிக்கலாம். அதனால அலைவிட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்க வந்து நான் இப்போ ஒருவேளை நான் ஆஃபர் போடுறேன்னா அது எல்லா பேஷண்ட் தான் கொடுக்கும். பர்டிகுலரா ஒருத்தர் கொடுத்தா தானே உங்களுக்கு அது கம்மி காசு தாசி காசுன்னு இழுக்க வேண்டியது இருக்கும். ஒருத்தர் எல்லாருக்கும் அதை கொடுக்கறதுனால யாரும் எனக்கு புதுசா ஒரு விஷயம் இருக்காது. நான் எல்லாருக்கும் ஒரு ஆஃபர் போட்டேன்னா எல்லாரும் இந்த கிளினிக்ல எல்லா கிளினிக்கும் அப்படிதான் கொடுக்குறாங்க.
அப்படி கொடுக்கறதுனால எனக்கு அந்த அப்பாயின்மெண்ட் டேட் பிஃபோரா சொல்லிடுவாங்க. இவங்க பிளட் டெஸ்ட் எடுக்கும் போதே பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்த உடனே பார்த்துட்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருந்ததுன்னா உடனே அவங்க சொல்லிடுவோம். சொன்ன உடனே அவங்க என்ன டேட் வேணும், அவங்க லீவ்ல எடுக்க வேண்டியது 10 நாள் லீவ் வச்சுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அப்போ அவங்க லீவ்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு ஒரு டேட் கேட்பாங்க, அந்த டேட்டை முன்னாலே கொடுத்துருவோம். கொடுத்து அந்த டேட்டுக்கு வந்து பண்ணிட்டு போயிடுவோம். ஓகே, சூப்பர். ஸோ பேஷண்ட்லாம் வந்து தங்குறதுக்கு வந்து ரூம் வந்து வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து எதிர்பார்ப்பாங்க கொஞ்சம் கிளீனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை பார்த்துடலாமா? அதாவது இந்த நம்ம கிளினிக்லாம் மெடிக்கல் கவுன்சில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கிளினிக். அவங்க முதல் விஷயம் வந்தவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, உங்க ரூம்ஸ் சிஸ்டமேட்டிக்லி நீங்க எப்படி இந்த கிளினிக்கை ரன் பண்றீங்க எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான். இன்னைக்கு வந்து மெடிக்கல் கவுன்சில் கேட்டு கிடையாது, எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு தான் கொடுப்பாங்க. ஆனா இருந்தாலும் நீங்க காட்டுறேன் ஒரு பாத்ரூம் வந்து பார்ப்பாங்க. ஆக்சுவலி ஆமா, அதை பார்த்துட்டு தான் கொடுப்பாங்க. சேஃப்டி இருக்கா, எந்த ஒரு சேஃப்டி இருக்கா எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அதனால நீங்க தாராளமா வாங்க, நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ரூம் பத்தி கொஞ்சம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பேஷண்ட் எப்போ வந்தாலும் இங்கதான் தங்குவாங்க. 2 நாள் ஒரு நைட் ஸ்டே பண்ண வேண்டியது இருக்கும். ஆனா சில நாட்கள் எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு நாளைக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னா நைட்டே வந்துடுவாங்க. நைட்டே இங்க ஸ்டே பண்ணிக்கலாம், தாராளமாக ஸ்டே பண்ணிக்கலாம். 3 பேர் தூங்கலாம். அடிஷ்னலாக பேஷண்ட் கூட வரவங்கள என்னால் இங்கே தங்க வைக்க மாட்டோம். பேஷண்ட் மட்டும் உள்ள ஏசி போட்டா போட்டுக்கலாம். ஸோ ஏசி ஆல்சோ அவைலபிளா இருக்கு எல்லா இடத்துலும். இப்போ இது வந்து நம்ம கிளினிக் தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது, எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ நீங்க பெட் சார்ஜஸ்ன்னு போடுவாங்க சில இடத்துல, அதெல்லாம் கிடையாது. அதனால அந்த பயணத்துல 2 நாள் ஸ்டே பண்ணிக்கலாம் தாராளமா. ஃபுட்டோட சேர்த்து தான் காஸ்ட். ஃபுட் மெடிசன்ஸ் எல்லாமே சேர்த்து தான். அதனால எதுவும் தனி பேமெண்ட் கிடையாது. அதே நேரங்கள்ல மெடிக்கல் கவுன்சில் என்ன அங்கீகரிச்சுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் அந்த செட்டப்லாம் வச்சிருக்கோம். ஒரு பாதுகாப்பு உள்ள என்னென்ன வைக்கணும் வைக்கக்கூடாதுன்ற விஷயங்கள் வரைக்கும் பார்த்து தான் இது பண்ணுவாங்க. இது வந்து சில நேரங்களில் வந்து ஒரு வருஷத்துல ஒரு முறையா வந்து செக் பண்ணுவாங்க. கண்டிப்பா. அதனால நம்ம கிளினிக்ன்றது நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. பெட்ஷீட்லாம் ஒரு பேஷண்ட் அட்டன் பண்ண அப்புறம் துவைச்சிருவாங்க. அதை கிளீன் பண்ண தனியாக ஒரு இதுக்கு ஆட்கள் இருக்காங்க. அவங்க டெய்லியுமே இந்த ரூம் எல்லாம் இது பண்ணி கிளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் என்ன இன்னொரு பாதுகாப்பு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ப்ளீடிங் ஆகும், கொஞ்சம் பிளட் வருது வச்சுங்களேன். இப்போ அதனால ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம் நீங்கள் நினைப்பீங்கல்ல, அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா அதுக்கு முன்னால அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏதாவது ஒரு பிளட் டெஸ்ட் எடுப்போம், எடுத்து பார்த்துட்டு அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா தான் பண்ணுவோம். ஏன்னா முக்கியமாக பேஷண்ட்டை பாதிக்கிறதாலும் எங்களை பாதிக்கும். ஸோ உள்ள ஒர்க் பண்ணுறவங்கள பாதிக்கலாம் எல்லாரையும். அதனால மேக்ஸிமம் நாங்கள் அதை எடுத்து தான் பண்ணுவோம். அதில் ஏதாவது பிரச்சனை HIV இருக்குதோ இல்லை லிவர் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு ஏதாவது இருந்ததுன்னா பண்ண மாட்டோம். நாங்க இல்ல, ப்ரொஃபஷனல்ஸ் யாருமே பண்ண மாட்டாங்க. இதை நான் சொன்னா தனியா நாங்க தான் பண்ண மாட்டோம், ப்ரொஃபஷனல்ஸ் யாருமே பண்ண மாட்டாங்க. அதனால பாதுகாப்புன்னு கேட்டீங்கன்னா 100%. நீங்க ஏசில தூங்கலாம், வேணா ஏசி ஆஃப் பண்ணிக்கலாம், ஃபேன் இருக்கு, அடிஷ்னலா எடுத்து வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால நீங்க எப்பவுமே இங்க ஒரு பாதுகாப்பா இருக்கும். இது இல்லாம இன்னொரு ரூமும் இருக்குது, அது அடிஷ்னலா பேஷண்ட் நிறைய இருக்கும்போது நாங்க அந்த ரூம் யூஸ் பண்ணுவோம். இந்த ரூம் கம்பல்சரி எப்பவுமே இருக்கும். எல்லாமே பாத்தீங்கன்னா லைவாவே இந்த காமிக்கிறது வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா கஸ்டமருக்கு வந்து ட்ரஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம். நீங்களே இப்ப நீங்க பேஷண்ட்டை பார்த்துப்பீங்க, என்கிட்ட பேசினார், நீங்க பார்த்து நீங்க வந்து ஒரு விஷயத்த நான் வந்து யூடியூப்ல போடுறேன், அந்த யூடியூபருக்கே முதல்ல அது ரைட்டா இருந்தாதான் அவங்களுக்கு. ஆமா ஆமா. இப்ப அவங்க வீட்டுல யாரோ ஒரு பிரச்சனை இருக்கும், ஏதோ சொல்லுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அந்த நம்பிக்கை இருக்கிற பட்சத்துல நம்ம சொல்ல முடியும். நாம பாட்டு டிவில போடுறோன்றதுனால ஏதோ ஒன்று சொல்லிட்டு அந்த பேஷண்ட் வந்த அப்புறம் இல்லைங்க இது இப்படி இல்லைங்க அப்படி இல்லைங்கன்னு சொல்லும் போது ஒரு பிரச்சனை வரும். அதாவது ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண வரவங்களுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, எவ்வளோ பேமெண்ட்டுன்னு சில நேரத்தில் ஆஃபர் போடும்போது வெறும் ஆஃபர் மட்டும் சொல்லுவேன், ஜிஎஸ்டி மட்டும் அடிஷனாக இருக்கும். ஆனால் நான் மேக்ஸிமம் எல்லாத்தையும் சொல்லிவிடுவோம். இப்போ நான் ஒரு 35,000 ரூபாய்க்கு ஆஃபர் போட்டிருக்கேன், 50,000 ரூபாய் அப்படின்னா 35,000 ரூபா, அப்போ ஜிஎஸ்டி அடிஷனல் ஒரு 42,000 41,000 ரூபா வரும். மொத்தமே எல்லாமே சேர்த்து ஜிஎஸ்டியோட சேர்த்து நான் வந்து இந்த 50,000 ஆஃபர் இல்லாத டைம்ல 50,000 ரூபா ஆகும்னா அப்ப ஜிஎஸ்டியோட சேர்த்து அந்த காசு அடிஷனல் பேமெண்ட் கிடையாது. அந்த மாதிரி சில சேஞ்சஸ் மட்டும் தான் இருக்கு. இந்த ஜிஎஸ்டி மட்டும் சில சேஞ்ச். இப்ப நான் 1000 ரூபாய்க்கு நான் ஜிஎஸ்டி போடுறேன்னா அந்த டியூப் வாங்குறது நான் ஜிஎஸ்டி கட்டணும். அப்ப அந்த ஜிஎஸ்டின்றதே எங்களுக்கு கம்பல்சரி இருக்குது. நான் 1000 ரூபாய்க்கு பண்ணாலும் ஜிஎஸ்டி கட்டணும், 18% எனக்கு அப்படி இப்படி பண்ணலாம். அப்ப அந்த ஜிஎஸ்டி மட்டும் தான் அடிஷனல். நான் சொன்ன அமௌண்ட்ல இருந்து ஜிஎஸ்டி மட்டும் தான் அடிஷனலா வரும். அந்த 500 ரூபாய்க்கு பிஆர்பி சொன்னா ஜிஎஸ்டி அடிஷனல் ஒரு 80 ரூபா நினைக்கிறேன், 80 ரூபா 90 ரூபா வரும். இது எங்களுக்கு இருக்குது ஜிஎஸ்டின்றதுனால அந்த அடிஷனல் அப்பதான் என்னால பில் போட முடியும். சோ அது மட்டும் தான் இங்க இருக்கும். இப்ப நான் வந்து ஒரு 5,000 ரூபாய்க்கு பண்ற ஒரு ட்ரீட்மெண்ட்னா அதுக்கு ஜிஎஸ்டி அடிஷனலா போடுறது கிடையாது. ஏன்னா அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அடிஷன் அதே பேமெண்ட் 5,000 இருக்குனால நான் பண்ற 500 ரூபாய்க்கு ஜிஎஸ்டி போடலன்னா என்னால நான் ஜிஎஸ்டி கட்டுற அமௌண்ட் கூட எனக்கு கைக்கு வராது. அதனால ஏன்னா எங்களுக்கு பில்லிங் பண்ணும் போது எங்களுக்கு எவ்வளவு டியூப் வாங்குறோம், என்னென்ன மெடிசன்ஸ் வாங்குறோம், எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி உண்டு. அது நம்ம வந்து கணக்கு காட்டி தான் ஆகும் நம்ம. ஸோ அதனால அந்த ஜிஎஸ்டி மட்டும் தான் நீங்க வந்து தான் இருக்கும். ரைட்டுங்களா? நான் ஆஃபர் போட்டேன்னா இப்ப 35,000 ரூபா சொன்னா ஜிஎஸ்டி அடிஷனலா இருக்கும். 500 ரூபா பிஆர்பி சொன்னா ஜிஎஸ்டி ஒரு 90 ரூபா வரும்.
பிஆர் ஜிஎஃப்சிக்கு 1000 ரூபா சொன்னோன்னா ஒரு 180 ரூபா அடிஷனலா வரும். இது கம்பல்சரி. இது மட்டும் தான் சேஞ்சஸ் வரும். நான் சொன்ன வீடியோல இருந்து சேஞ்சஸ் தவிர. ஏன் அதை சொன்னேன்னா, சப்போஸ் வந்துட்டு அவர் ரேட் அது ஒன்று சொன்னாரு, இங்க வந்துட்டு இது ஒரு சொன்னாரு இல்ல. ஏன்னா எவ்வளவு கம்மியா பண்ணாலும் மக்களுக்கு இன்னும் கம்மியா பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. நீங்க வேணா கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, ஒரு பிஆர்பியோட காஸ்ட் என்ன, ஜிஎஸ்சியோட காஸ்ட் என்னன்னு. அப்புறம் குவாலிட்டி கம்மியா இருக்குன்னு நினைக்கிறதுலாம் இதுல. ஏன்னா நான் எந்த டியூபும் உருவாக்கல, மெடிக்கல் கவுன்சில் அங்கீகரிக்கப்பட்ட டியூப் தான் நான் வாங்குறேன். ரைட்டுங்களா? எந்த ஹாஸ்பிட்டலுமே என்னென்ன வச்சிருக்கோம், ஒரு சென்ட்ரிஃபியூஜ் மிஷின்னா நான் இது உற்பத்தி பண்ணல. அதனால நிறைய பேர் இதுல ஏதாவது ஒரு குவாலிட்டி கம்மியா இருக்குன்னு நினைக்க வேண்டாம். அப்படிலாம் கிடையாது. ஏன்னா இந்த துறையை மேம்படுத்தணும் நான் தானே. இந்த துறையில இருக்க எல்லாருக்கும் எனக்கு தெரியும். ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் எனக்கு தெரியாத யாருமே கிடையாது. இந்தியாவிலே எனக்கு தெரியாத ஆட்கள் உலக நாடுகள் முழுக்க எனக்கு தெரியும். ஏன்னா அவ்வளோ கேஸ் பண்ணேன், வேர்ல்ட்ல அது கேஸ் பண்ணேன். பர் டேக்கு ஒரு நாளைக்கு 4 கேஸ் 5 கேஸ் பண்ணுவோம். அதனால அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது. நீங்க வந்து இந்த குவாலிட்டி மேல இது பண்ண வேண்டியது இருக்காது, பயப்பட வேண்டியது இருக்காது. ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. ஸோ கண்டிப்பாக வந்து பார்க்குற வியூஸ் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம பார்த்து வர வியூஸ் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். ஓகே ப்ரோ. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் வந்து ஒரு வாட்டி வந்து சொல்லிடுங்க ப்ரோ. சென்னையில் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை பஞ்சாயத்து ரோட் பக்கத்துல எஸ்எஸ் மகள் கல்யாண மண்டபம் சொல்லுவாங்க. அதுல 3வது படி நம்ம கிளினிக். திருச்சி தில்லைநகர் 11th கிராஸ் ஸ்ட்ரீட் அங்கேயே மெயின்லேயே தான் இருக்கும். அங்க ஒரு கிளினிக் இது இப்போ புதுசா ஓபன் பண்ண போறது சென்னை சில்க் அப்படியே ஆப்போசிட்ல. மேடத்துக்கு பக்கத்துல சென்னை சில்க் இருக்குல்ல, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஒரு கிளினிக் இருக்கு. ஓகே. ஸோ இந்த 3 கிளினிக்ல இந்த அவைலபிள் இந்த ஆஃபர் இருக்கும். கட்டாயமா வந்து பண்ணிக்கலாம். சூப்பர் ப்ரோ. ஸோ கண்டிப்பா வந்து நம்ம பார்த்துட்டு வர வியூஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஸோ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு பண்ணி எவ்வளவு வருஷம் ஆகும்? 1 இயர் ஆகுது. என்ன மாதிரியான விஷயங்கள், டேப்லெட்ஸ் மற்ற விஷயங்கள் எடுக்கிறீங்களா? எதுவும் கிடையாது, நார்மலா இருக்கு. பண்ணது உங்களால கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டுபிடிக்க உங்களுக்கு திருப்தியா இருக்குதா? திருப்தியா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நெகட்டிவா ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து அந்த பிரச்சனையே கிடையாது. ஆக்சுவலி அது ஞாபகம் உங்களுக்கு வராது. நீங்க பழைய போட்டோ பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் வரும். இப்ப உங்களுக்கு அந்த ஃபீலே இருக்காது. ஃபீலே கிடையாது. நீங்க நார்மலா ஆயிட்டு இருக்கு. முன்ன ஒரு ஃபீல் உங்ககிட்ட இருந்துட்டு இருக்கும். கல்யாணத்துக்கோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில போய் நிக்கிறதுக்கோ அது ஒரு ஃபீல் இருக்கும். அது இப்ப இருக்காது. மேக்சிமம் நான் சொல்றத விட நீங்க தான் சொல்லணும். இல்ல வீட்டுல கூட பார்த்தானா கூட ஒன்னும் அதை பத்தி அவங்க யோசிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இல்லாத இருக்கும். ஏன்னா இப்ப ஏதாவது தெரிஞ்சதுன்னா கூட நம்ம ஆர்டிபிஷியலா சொல்லுவோம் மேக்சிமம். அதனால இது ஒரு சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. நான் எந்த மெடிசன் கொடுக்கல. ஆமா, வித்தின் 7 daysல நான் கியூர் ஆயிட்டேன். பக்காவா எல்லாமே சூப்பர். யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ணீங்களா இல்ல நீங்க டைரக்டா வீடியோ பார்த்தோம் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் என்கிட்ட பண்ணிருக்காங்க? 2 பேரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. எல்லாமே என்ன சொல்றீங்க நீங்க வந்து ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷனா எல்லாரும் பண்ணிக்கலாமா இல்ல வந்து ஏதாவது ஒரு அது உள்ள பயம் ஏதாவது டிவில நீங்க நிறைய பார்க்கலாம். அவங்க சொல்லும் போதெல்லாம் நமக்கு ஒரு பயம், இதுல ஒரு பிரச்சனை இருக்குதா, சைடு எஃபெக்ட்ஸ் வந்துருமோ, அப்படியே ஆயிடுமா? நீங்க இதை பத்தி உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன சொல்றீங்க? ஆக்சுவலி என்னன்னா இதுல வந்து நம்ம தைரியமா பண்ணலாம். மெயின் வந்து தைரியம் தான். தைரியம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே கிடையாது. சைடு இதுல சைடு எஃபெக்ட்ஸ் ஒன்றும் இல்லைன்றதுக்கு என்ன காரணம்னா இது கொடுக்கக்கூடிய லோக்கல் அனஸ்தீசியா முதல்ல டெஸ்ட் டோஸ் கொடுத்து உங்களுக்கு பாடி செக்அப் பண்ணி தான் கொடுக்குறோம். அதுக்கு முன்னாடி பிளட் டெஸ்ட் எடுத்து அலர்ஜி இதெல்லாம் எல்லாமே எடுத்து பார்த்தா பண்றோம். அப்போ உங்களுக்கு இது பாதிப்பு. அப்புறம் உங்களுக்கு ஒரிஜினல் முடி தான் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றோம். இதோட மெத்தட் கூட ஃபாலிக்கல் யூனிட் எக்ஸ்ட்ரக்ஷன். அதாவது என்னன்னா ஒரு முடிய மாத்திரம், ஒரு முடி இங்க எடுக்கிறோம், அந்த ஒரு முடியை தான் மாத்திரம். அப்ப அந்த ஸ்கின் டேமேஜ் வராது. கரெக்டா? ஸ்கின் டேமேஜ் வர வாய்ப்பு இல்லை. நீங்க எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அது தெரிய கூட தெரியாது. நீங்க பண்ணீங்கன்னாலும் கேட்டா கூட சில பேர் ஆச்சரியப்படுவாங்க, அப்படியா பண்ணிருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்விதான் உங்களுக்கு வரும். அது காரணம் நிறைய விஷயங்களை நீங்க வந்து எப்படி உங்களுக்கு பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாதுன்ற விஷயங்களை கவுன்சிலிங் கொடுத்தாங்களா டாக்டர்? ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்டாங்க. பாடி நீட்டான தேவையான எதுவுமே எடுத்துக்க கூடாது. ஸோ இன்டேக்ல கூலிங்கா வச்சுக்கிட்டாவே எந்த மெடிசன் தேவையில்லை. நீங்க பண்ண அப்புறம் எவ்வளவு காலம் மெடிசன்ஸ் எடுத்தீங்க? நிறைய பேருக்கு ஒரு சைடு எஃபெக்ட்ஸோ இல்ல மெடிசன் தொடர்ச்சியா எடுக்கணும்ன்ற விஷயங்களோட தோணலாம். மெடிசனுக்கு ஆப்ஷனே இல்ல. ஆனா உங்களுக்கு ஒரு எண்ணம் தோணிருக்கும், ஆக்சுவலி இவங்க மட்டும் ஏன் மெடிசன்ஸ் கொடுக்க மாட்டேன்றாங்க. நான் வந்து வேர்ல்டுலயே அதிக கேஸ் பண்ணிருக்கேன். அப்படி பண்ற டைம்ல கூட இது வரைக்கும் மெடிசன்ஸ் மட்டும் என் கூட மெடிசன்ஸ் முடிய கியூர் பண்ணாது. இல்ல உள்ள இருக்க டாக்டர்ஸ் எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணி பண்றாங்க. ஒரு பண்ணணும்ன்றத பண்ணாம ஒருத்தருக்கு அவங்களோட சேஃப் வச்சு அது பொறுமையா பண்றாங்க. பக்காவா இருக்கு. உங்களுக்கு அது பண்ணும்போது எனக்கு திருப்தி கிடைச்சதா இல்ல அதுக்கு அப்புறம் ஒரு எனக்கு திருப்தி? அந்த ஸ்டார்டிங்ல சென்சிட்டிவே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா எனக்கு இருந்தது. பிளஸ் அவங்க வந்து ஏதோ வைக்கணும்னு ஒரு சிலர்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இல்லாம பக்காவா எனக்கு பர்ஃபெக்ட்டா அதுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது.
ஓகே, உங்களுக்கு திருப்தியா இருக்கு? 100% இருக்கு. சந்தோஷம். இப்ப இந்த பிஆர்பி ட்ரீட்மெண்ட் மத்ததெல்லாம் எடுக்கிறீங்க, இத பத்தி உங்களுக்கு டீட்டெயிலா தெரியுமா? இப்ப நீ பிஆர்பி ஜிஎஃப்சி நிறைய பேர் எடுக்க வரும்போது அது ஏதோ ஒரு மெடிசன்ஸ் கூட நான் நினைக்கலாம், நீங்க அதை பத்தி இவ்வளவு எடுக்கிறீங்களா? ஆக்சுவலி நம்ம என்னன்னா இன்டேக்ல எடுக்கிறோம்ல சாப்பாடு, ஆமா, நம்ம வந்து நிறைய புரோட்டீன் கிடையாது, கரெக்ட்டுங்களா? நம்ம பாடியில வந்து நிறைய எடுத்து சாப்பிடுறோம், கடையில ஓட்ட. ஆக்சுவலி நீங்க ஒரு விஷயத்த தப்பா புரிஞ்சது வரைக்கும், நீங்க நான் ஒன்று சொல்றேன், நீங்க நிறைய ப்ரொஃபஷன்ஸை சந்திச்சு பெரிய டாக்டர்ஸ் கிட்ட பேசும்போது அவங்க மேக்ஸிமம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, புரோட்டீன், விட்டமின்ஸ் குறைபாடு, புரோட்டீன் குறைபாடு, அந்த குறைபாடு சொல்லுவாங்கல்ல. ஆனா நான் உங்களுக்கு ஒரு மாற்று ஒரு கருத்தை சொல்றேன், முடிஞ்சதுன்னா அதை நீங்க எடுத்து ஒரு விஷயம் சொல்லுங்க. இப்ப ஒரு எக்ஸாம்பிள், ஒரு குறைபாடு இருந்ததுன்னா அந்த குறைபாடை சரி பண்ணிட்டா திரும்பி முடி வளரணும்னா உங்களுக்கு அப்பயே வளர மாட்டேங்குது. சரி, ஒண்ணு அதை விட்டுருங்க. இப்ப புரோட்டீன் குறைபாடு சொல்றீங்க, சில பேருக்கு எலும்பு தோல் தான் இருப்பாங்க, தலையில இவ்வளவு முடி இருக்கும், அவனுக்கு புரோட்டீன் குறைபாடு இல்லையா? பிச்சைக்காரன் நீங்க பாத்துறீங்க, பைத்தியக்காரனை பாத்துறீங்க, அவன் ஒருவேளை இட்லி சாப்பிட்டான், அவன் டெய்லியும் புரோட்டீனும் விட்டமின்ஸும் நிறைய எடுத்து வாழ்றான், அவனுக்கு வந்து இன்னும் இல்ல டார்கெட் கிடையாது, டென்ஷன் கிடையாது, நீங்க ஒரு விஷயம் வந்து அப்ப நீங்க ஒரு விஷயத்த தெளிவா நீங்களே சொல்றீங்க, ஒரு விஷயம் தெரியுங்க, புரோட்டீன் பிரச்சனை கிடையாது, பிரஷர் ரைட்டா? புரோட்டீன் பிரச்சனை கிடையாது நமக்கு. இப்ப நமக்கு என்ன பிரச்சனை? சரி, ஒரு பணக்காரனுக்கு அப்பயே முடி கொட்டுது, சரி, நீ ஏழை கொட்டினா அவனுக்கு புரோட்டீன் குறைபாடு, நீங்க அசால்ட்டா எடுத்துக்கலாம் ஒரு விஷயத்த. நீங்க ஆரோக்கியமான ஈஸியா எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒரு ஆரோக்கியமான ஷோல்டர், ரைட்டா? ஒரு ஆரோக்கியமான ஷோல்டர் இருந்தால், இந்த ஷோல்டர் எவ்வளவு பலமா இருக்குதோ ஒரு மனுஷன் அவ்வளவு பலமா இருக்கும். உங்களுக்கு உண்மையான அந்த ஷோல்டர் கீழே தான் நம்ம பாடி இருக்குது. நீங்க ஷோல்டர் வச்சுட்டு ஒருத்தர் ஈஸியா கணிச்சுதான், ரைட்டா? அவன் ஒல்லிய அவன் வீக்கா இருக்கறனால ஷோல்டர் வச்சு கண்டுபிடிக்கும். ஆனா நீங்க வந்து முடியை மட்டும் அப்படி கண்டுபிடிக்க முடியாது. காரணம் கேட்டா, நல்ல இவ்வளவு பேர் ஷோல்டர் வச்சிருக்கணும் கூட மண்டையில முடி இருக்காது. ஆனா சின்ன தொங்கி 60 வயசு 70 வயசு 80 90 வயசு கூட பயங்கர ஹேர் இருக்கும், ரைட்டா? அப்ப பிரச்சனை விட்டமின்ஸ்ல கிடையாது, நல்லதான் சாப்பிடுறோம் அதுல கிடையாது. அப்ப என்ன பிரச்சனைனா, நீங்க சாப்பிடுற பொருளாலே பிரச்சனை வரலாம் உங்களுக்கு. ஒருவேளை நீங்க சாப்பிடுறது அதிக நான்வெஜ், நிறைய வீடியோஸ் பாக்குறது, தூங்காத இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்ப நீங்க பண்ற தப்பு என்னன்னா, நீங்க அதிகமா இந்த கேலரி எடுக்கிறது தான் தப்பா இருக்குது, சரியா? அப்ப அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும். ஏன் அந்த பைத்தியக்கார பிச்சைக்கார சொல்றான், ஒருத்தருக்காவது நீங்க பார்த்த வரைக்கும் நம்ம பாக்குறோம், யாருக்காவது நீங்க சாப்பிடுறதே இல்லையா? அப்ப நீங்க அவங்களுக்கு என்ன மாதிரி விட்ட, அப்ப நான் சொன்னது என்னன்னா, நான் மத்த வீடியோஸ் போடுறவங்களையோ மத்தவங்க தப்பா சொல்லல, ஆனா நீங்க ஒரு தப்பா புரிஞ்சுக்க கூட இருக்கலாம்ல. ஒருவேளை திரும்ப நான் நல்ல புரோட்டீன், அப்ப புரோட்டீன் என்ன இருக்கணும், பாதாம், பிஸ்ஸாவால், பூசணி விதை, ஆலி விதை, இந்த மாதிரி சொல்றோம். சப்போர்ட் தான். ஆமா, அப்ப நம்ம எதுக்கு சொல்றோம், பாடியை வந்து ஸ்கின்ல தான் முடி வளருதுல்ல. அப்ப இந்த ஸ்கின்னுக்கு சப்போர்ட் பண்றது எதை எடுத்தாலும் அதை சப்போர்ட் பண்ணிக்கணும். ஆனா உள்ள சாப்பிடுறது நான்வெஜ் எல்லாம், நிறைய பேர் நான்வெஜ் இல்ல சப்போஸ் ஒருத்தர் நிறைய ட்ரிங்க் குடிக்கிறாரு வச்சுங்களா, நீங்க நிறைய குடிக்காரங்க எல்லாம் முடி கொட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, இல்ல அவங்களுக்கு கொட்டாது, பாத்துல இவ்வளவு முடி இருக்கும். ஏன்னா அவங்களும் எந்த பழக்கமும் இல்லாம இருக்கிறது நமக்கு யோசனை. அது எந்த பழக்கம் இல்லாத, அதாவது ஒரு பழக்கம் இல்லாதவங்களுக்கும் நான் நிறைய பேர் டிரான்ஸ் பண்ணிருக்கேன், அவங்களுக்கு இந்த பிரச்சனை தொடர்ச்சியா இருந்திருக்கு. இப்ப என்ன பிரச்சனை இருக்காதுன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது, ரைட்டா? உங்களுக்கு எந்த பழக்கம் இல்லாத முடி கொட்டாத இருக்க போகுது, அப்ப பழக்கத்துல அதுக்கு சம்பந்தம் கிடையாது. நீங்க வந்து ஒரு குடிக்காரன் எப்போ ஒயின் ஷாப்ல பாத்தீங்களா, அவன் அங்கேயே தூக்கி எடுப்பான், வேலை வெட்டிக்கு போக மாட்டான். வேலை வெட்டிக்கு போனா பாடி டெம்பரேச்சர் ஆகாது, ரைட்டா? ஜெயில இருக்கவங்களுக்கு முடி கொட்டாது, இந்த மாதிரி வேலை வெட்டிக்கு போறது எதுவுமே பண்ணாதவங்க முடி கொட்டாது. ஆக்சுவலி போனை கூட நிறைய யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்களும் நீ பாக்கணும், ஃபோக்கஸ் பண்ணா கூட முடி கொட்டும். நம்ம வந்து ஒரு அதனால மூளையை நீங்க எவ்வளவு யூஸ் பண்றீங்களோ அப்ப ஃபோக்கஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். அப்ப எல்லாருக்குமே இந்த விஷயம், நைட்ல படிக்கிறவங்களுக்கு முடிக்கொட்ட வாய்ப்புகள் உண்டு, அதெல்லாம் காலையில படிக்கணும், அப்ப பாடி டெம்பரேச்சர் குறையும். சோ இந்த விஷயத்தை ஏன் சொல்றேன்னா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறதுனால தான் மெடிசின்ஸ் பக்கம் போயிடுறீங்க. அதெல்லாம் இது வரைக்குமே நான் மெடிசன் இது வரைக்கும் ஒரு சிங்கிள் மாத்திரை கூட போட்டது கிடையாது, எதுவுமே கிடையாது. வளருது அழகா ஒன்றும் பிரச்சனை. நான் வந்து மந்த்லி 2 times வந்து ஜிஎஃப்சி வந்து எடுக்கிறேன். ஆனா எவ்ரி மந்த் 6 months ஆஃப்டர் 6 months அப்புறம் என்னன்னா மந்த்ஸ் ட்வைஸ் வந்துட்டு இருக்கேன். அவ்வளவுதான். இதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. இப்ப நீங்க இந்த ஜிஎஃப்சி நிறுத்தணும்னு நினைச்சீங்கன்னா நல்ல தூக்கம், நான் சொன்னது புரியுதா? ஏன்னா இப்ப உங்களால முடியாது, இப்பதான் சம்பாதிக்கணும், நிறைய பிரச்சனைகள் வரும், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்ப இதெல்லாம் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி இது. அப்ப நான் என்ன சொன்னேன், 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாருமே ஹேர் லாஸ்ன்னு வரும்போது பிஆர்பி ஜிஎஃப்சி ஏதோ ஒன்று எடுத்துக்கணும் ட்ரீட்மெண்ட். மற்ற விஷயத்துக்கு போகாதீங்க, முதல்ல இது பண்ணீங்கனாலே இந்த ஹேர் லாஸ் வராது. நான் எங்க வீட்டுல என்ன சொல்லுவேன், நான் ஷாம்பு போட்டுக்கூடாது, எந்த ஒரு விஷயமும் யூஸ் பண்ண, அடிஷனலா நீங்க வெறும் வாட்டர் தான். ஒரு முடி வளர்ச்சிக்கு என்ன தேவைப்படுதுன்னா குளிர்ச்சி, பாடி டெம்பரேச்சர் குறைச்சா நகமும் முடியும் வேகமா வளரும், ரைட்டா? ஸ்கின்னும் நல்லா ஹை ரேஞ்சில் மாறும் டெம்பரேச்சர் குறைச்சிங்கன்னா. நீங்கள் 6 மாதம் வெளியே போகாத உள்ளே இருந்தீங்கன்னா பாடி டெம்பரேச்சர் ஒரே மாதிரி இருக்கும், அப்போ கலர் மாறிடுங்க, ரைட்டா? ஆனால் நீங்கள் வெளியே சுற்றும் போது அந்த டெம்பரேச்சர் மாறி மாறி வரணும்னா ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகுது.
அந்த டேமேஜ் கண்டிஷன்ல மூடி. அப்ப ஏன் தலையில மட்டும் மூடி போட்டுதான் மூளை இருக்கிற பகுதியில அதிகமான டெம்பரேச்சர் ஆச்சு, நம்ம யோசிக்கிறோம், நிறைய ஒர்க் பண்றோம், ஒர்க் ப்ரெஷர் போடுறோம்னா அப்ப மூளைக்கு தான் அது பாதிக்குது. அப்ப அங்க நல்ல காற்றோட தேவைப்படும். எல்லா ஆக்டிவிட்டி அங்கதான் நடக்குது. அதனாலதான் அங்க கொட்டுது. உங்களுக்கு நிறைய பேருக்கு இது ஒரு சந்தேகமா இருக்கலாம். அப்புறம் பரம்பரை வழக்குன்னு ஒண்ணு கிடையாது. 18 வயசு கீழே வந்தனாதான் அதுதான் பரம்பரையா வர்றது. அதுக்கு மேல வர்றது எதுவும் பரம்பரை கிடையாது. டெம்பரேச்சர் தற்காலிகமா நடக்கிறது தான் அது. அதனால அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம இது வரைக்கும் பண்ணணும், இங்கேயும் பண்ண வேண்டியது இருக்குது. ரைட்டா, இது சிங்கிள் ஃபாலிகல்ஸ். ஆனா ஓகே தான், முடியும். ஓகே தான், சிங்கிள் ஃபாலிகல்ஸ் பார்க்கறது தான் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். எல்லாமே சிங்கிள் ரூட்டு. அதாவது ஒரு கிராஃப்டுக்குள்ள சிங்கிள் ரூட்டா தான் அதிகமா லென்த்தியா வளரும், உனக்கு முடியலாம். ஆனா சிங்கிள் ரூட் எல்லாமே. பியர்டு எடுக்க முடியாது, எடுத்துட்டு நம்ம ஃபேஸ் அடி வாங்கும். அதுல பியர்டு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பண்ணலாம் இதுலயே வச்சுட்டு, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். வேற ஏதாவது தெரியும்னா கேள்வி சொல்றேன், செக் பண்ணலாம். அதுல அது செக் பண்ண பண்ண நானே இருக்கிறேன். அப்புறம் என்ன, அது செக் பண்றதுலாம் சாதாரண நாட்கள் செக் பண்ணுவாங்க. அது செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதை டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணினா அந்த உனக்கு அந்த லுக் வந்துடும். இப்போ எக்ஸாம்பிள்னா, இப்போ இதுல கரெக்ஷன் இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக போச்சா, இது இப்படி பண்ணிட்டோம்னா இப்படி ஃபேஸ் சின்னதாக அந்த ரவுண்ட் ஷேப் வந்துடும். ரைட்டா, ஜிஎஸ்பி அது இப்போதைக்கு பண்ணிட்டு டிரான்ஸ்ஃபர்ஷன் அப்புறம் பண்ணலாமா? அதுதான்ப்பா, நீ ட்ரீட்மெண்ட்ன்றதுல இருக்கிற முடியை காப்பாத்திடும். இப்போதைக்கு இருக்கிற முடியை காப்பாத்தி அதுதான் சொன்னேன். பண்ணிக்கும், நீ எப்போ வேணா பண்ணிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனா நீ வந்து இல்லாத முடி வேணும்னு சொன்னிதான் டிரான்ஸ்பிளான்டேஷன் போறோம். இருக்கிற முடியே போதுன்னு சொன்னா அந்த ட்ரீட்மெண்ட், அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஜிஎஃப்சி பிஆர்பி எதை ஒன்று எடுத்துலாம். காஸ்ட்டுக்கு 15 டேஸ்க்கு ஒன் டைம் வா. 3 months கண்ட்ரோல் ஏர் லாஸ் எல்லாம். 6 months முடியே போட்டார். கவலைப்பட வேண்டாம், எது சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. அதனால செக் பண்ணலாம். ஆனா அதெல்லாம் யூஸ் கிடையாது. சும்மா நான் சொல்றேன், செக் பண்ணலாம், எது காசு கிடையாது உனக்கு, அதெல்லாம் ஃப்ரீ தான். எடுத்துக்க, அது எடுத்துக்கோ. இருக்கிற முடி போதும். உனக்கு கொஞ்சம் காஸ்ட் வந்தவனும் இல்லை எதனா ஆஃபர் போடுவேன், அப்போ கூட வந்து பண்ணிக்கோ. சரியா, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். உட்கார எடுத்து போறீங்களா இல்லை அப்புறம் எடுத்துட்டு போறீங்க, எப்படி உங்களோட விருப்பம் தான். ரொம்ப லாங்ல எடுத்துட்டு போப்பா, ஒரு 10 நிமிஷம் பிளட்டை கொடுத்து எடுத்துட்டு போ. நான் சொல்றேன், ஃபைட். ரொம்ப பாடி ஹீட்டு தாங்க முடியல அப்படின்னு நினைச்சுக்கலாம், அவ்வளவு தானே. அதனாலதான் பிரச்சனை. முதல்ல கல்யாணம் பண்ணிங்க. சரி, இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, இந்த வெந்தயம் இருக்குல்ல, அது டேப்லெட்ஸாகவும் வருது, சில டேப்லெட்ஸ். அது வேண்டாம். நீங்கள் வெந்தயம் கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை சாப்பிடலாம். பாதாம் சாப்பிடலாம். இல்லை அதை ஊற வைக்க வேண்டாம், அப்படியே வெந்தயத்தை கொஞ்சம் வாயில் போட்டு மோர் எதை கொஞ்சம் குடிச்சிங்கன்னா ஒரு 3 நாளைக்கு ஒரு ட்ரிப் அந்த மாதிரி பண்ணுங்க. பாடி டெம்பரேச்சர் 100% போட்டு அது பயப்படவே வேண்டியதில்லை. அதுக்கு நீங்கள் போட்டு அதுக்குன்னு தனியாக எந்த இதுவும் பண்ண வேண்டாம். நான்வெஜ் சாப்பிட்றது குறைச்சிங்க, பாடி டெம்பரேச்சர் கம்மியாகும். நான்வெஜ் கிடையாதா, வெஜிடேரியன். இன்னும் ஒர்க் பண்ணுறீங்க, அதுதான் சேல்ஸ். காலைல போனீங்கன்னா நைட் ஆகும், அந்த மாதிரி சுற்றுறீங்களா, ட்ராவல் பண்ணுறீங்களா, அதனால தான் ஒன்றும் தப்பு கிடையாது. வெஜிடேரியன் ப்ளஸ் முதல்ல இந்த மாதிரி சொன்ன மாதிரி சீக்கிரம் தூங்க. பச்சை தண்ணியில் வெறும் தண்ணி மட்டும் தலைக்கு விட்டு, ஏதோ ஷாம்புக்கு எதுவும் தேவையே இல்லை. ஒரு வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு விட்டுப்போ ஏதோ ஷாம்பு தண்ணியில் ஆட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. பேபி ஷாம்பு யூஸ் பண்ணிங்கன்னா பெஸ்ட். சரிங்களா, கவலைப்படணும். இது எடுங்க, அது 100% சரியா போடும். முடி கொட்டுது அவ்வளோதானே, அது ஒன்றும் கவலைப்பட, எடுத்துக்கலாம். அது எடுத்தாலும் சரியா போடும். 3 months கண்ட்ரோல், 6 months விட்டிங்கன்னா தான் பால்ட் ஆகும் ஃபுல்லாகவே. ஆக்சுவலி பால்டுன்றது நீங்கள் ஒரு இடத்துல இருந்து ட்ராவல் பண்ணுறது கிடையாது, மொத்தமாகவே ஆகலாம். குறைஞ்சிட்டே வரும் ஹேர். முதல் நிறைய இருந்திருக்கு, இப்போ குறைஞ்சிருக்கு. அது குளிக்கும் போது நீங்கள் தெரியும் கம்மியாக வரும், அந்த மேலே பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் பயப்படக்கூடிய விஷயம் இதில் எதுவுமே இல்லை. ரைட்டா, எதுவுமே இல்லை. எடுத்துக்கிறது எடுத்துங்க, இல்லைன்னா நீங்கள் யோசிச்சு பார்த்து கூட எடுத்துக்கலாம். சரிங்களா.